வெந்த புண்ல வேலை பாய்ச்சின மாதிரி ஏற்கனவே படுத்தே விட்டார் மண்ணான்ற ரேஞ்சுக்கு தரமட்டத்துக்கு ஆடிக்கொண்டிருக்கிற இங்கிலாந்துக்கு இன்னொரு சவால். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் டெஸ்ட் மேட்சுக்கும் தேர்ட் டெஸ்ட் மேட்சுக்கும் கிடைச்ச கேப்ல பிரிஸ்பேனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட் டவுன் நூசாக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம்னு சில பிளேஸ்லாம் போயிருக்காங்க. அங்க ஓவரா மது அருந்தி அதுல ஒரு பர்டிகுலர் வீரர் மது போதையில இருந்த மாதிரி வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது இசிபி உடனே நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம், இந்த டூர்ல ரொம்ப மோசமான ப்ரிப்பரேஷனுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்றத ஒரு கேள்வி பெருசா வருது. சகோ யார் இந்த பிளேயர் பாத்தீங்கன்னா பென் டெக்கெட். நல்ல பிளேயருங்க, நல்ல தரமான பிளேயர். பட் இந்த ஆஷஸ் ரொம்ப ரொம்ப போரா போயிட்டு இருக்கு. அவரோட வீடியோ தான் வைரலா போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது ஒரு இசிபி இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் ஏற்கனவே 2017-18 சகோ ஆஷஸ் சீரீஸ்ல இதே மாதிரி ஒரு சர்ச்சை அவருக்கு வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஓவரா அந்த டைம்ல மது அருந்தி பக்கத்துல இருந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் மேல அந்த மதுவை முழுக்க அவர் மேல கொட்டிட்டாரு. அப்படின்றதுனால இசிபி அவர் மேல ஒரு ஃபைனையும் கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணி ஊருக்கும் அமிச்சாங்க. அப்படின்ற போது இது 2வது முறை நடக்குது பென் டெக்கெட்டுக்கு. பட் இதெல்லாம் விடுங்க, இங்கிலாந்து ஓவராலா ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு நான் முக்கியமா நம்புற ஒரு விஷயம் வெரி சிம்பிள், ஒன் டைமென்ஷன் கிரிக்கெட். சகோ உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்கு, இங்க ஒரு ஊருக்கு போறீங்க, 100 கிலோமீட்டர் வேகத்துல தான் அந்த வண்டியை நான் எப்பவுமே ஓட்டுவேன்னு சொன்னீங்கன்னா அந்த வண்டி விபத்துக்குள்ளாகும். டெஃபினட்டா அந்த வண்டிக்கு ஒரு பிரேக்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்பப்ப நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். அதற்கு காரணம் போற வழியில ஒரு மேடு பள்ளம் இருக்கலாம், ஒரு லெஃப்ட் ரைட் வரும், ஒரு ரெட் சிக்னல் வரும்ன்ற போது அந்த வேகத்தை ஏத்துறது இறக்கிறதுக்கு முக்கியமான வெப்பன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரேக். அந்த பிரேக்கே நாங்க போட மாட்டோம், போய் போய் இடிச்சுட்டே இருப்போம் மரத்துல அப்படின்றதான் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க இங்கிலாந்து. இதுதான் இந்த பேஸ் பால் பண்ண விஷயம் ஃபார் இங்கிலாந்து. நிறைய ஃபார்மர் இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ்லாம் நாங்க ஆஷஸ்லயே கடந்த 20 வருஷத்துல பார்த்த வர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் சைடு இதுதான் அப்படின்னு சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. நீங்க பார்த்த வர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் சைடு 11 நாள்ல ஆஷஸ் வின் பண்ணிருக்காங்க. அப்படின்ற போது இந்த ஆஸ்திரேலியா மட்டும் சகோ உசுப்பேத்தி விடவே கூடாது, வேற லெவல் வச்சு செஞ்சுட்டாங்க. மெக்கலம் ஒரு நல்ல கிரிக்கெட்டர், ஆனா ரெட் பால் கோச்சிங்க்கு அவர் லாய்க்கு இல்ல சகோ. அதற்கு காரணம் அவர் ஒரு T20 அதற்கான பேட்டிங் ஸ்டைல டெஸ்ட் மேட்ச் திரிச்சு அதை ஒரு பேஸ் பால்னு உருவாக்கி இப்ப இங்கிலாந்து அது ஒண்ணுதான் அவங்க தெரிஞ்ச கிரிக்கெட் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. எப்பவுமே அந்த ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க ஆடின கிரிக்கெட்டை திணிக்க கூடாது, அது அந்த ஃபார்மட்டுக்கு செட் ஆகுமான்றது யோசிக்கிறது முக்கியமான. அதுக்கு ஷைனிங் எக்ஸாம்பிள் யாரும் பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட். டிஃபென்ஸுக்கு இன்னொரு பெயர் வைக்கலாம்னா ராகுல் டிராவிட் த வால், ஒரு டெஸ்ட் மேட்சோட பில்லர்னு சொல்லப்படுகிறவர். அவரோட கோச்சிங்ல T20 வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன, அவர் ஆடின கேம் வேற, ஆனா இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க ஆட போற கேம் வேற, ஃப்ரீயா ஆடுங்க மச்சான் விட்டாரு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா மெக்கலம் என்ன பண்றாரு, அந்த T20 எடுத்துட்டு டெஸ்ட் மேட்ச் திணிக்கிறார். இதே மாதிரி பேஸ் பால் கிரிக்கெட் தான் ஆடுவோம்னு அடம்பிடிச்சு ஆடினீங்கன்னா நீங்க அடிக்கிற ஷாட்ஸ் கிரௌடு கையில போய் விழலாம், ஆனா உங்க கையில WTC கப் என்னைக்குமே விழாது. எனிவே மது போதையோ இல்ல வேற எந்த போதைக்கோ அடிமை ஆகாதீங்க தயவு செஞ்சு. முடிந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள், இல்ல தயவு செஞ்சு அடிமை ஆகாதீங்க. அண்ட் ஹாவ் அ நைஸ் டே சகோ.